திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேக கூட்டணியில் இணைய மதிமுக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தவேக கூட்டணியில் இணைய வசதியாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற எம்எல்ஏ பதவி விலக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், மேலும் விவரங்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய மதிமுகவின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பட்சத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியேற தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது செந்தில் செல்வன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததன் அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராஜேந்திரன் தற்போது தனது பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உயர்மட்ட குழு கூட்டத்தில் அவர் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக செந்திலை அழைத்து இது தொடர்பாக ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கவும் இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இன்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு, அதாவது ராஜேந்திரனுடைய ராஜினாமா, அதே போல திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவதற்கான அறிவிப்பு உள்ளிட்டவை அனைத்தும் நாளை முறையாக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்ற வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.